கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கண்களை மூடி நாம் செபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ எங்களோடு நீர் பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவருடைய நன்மைகள் அவன் எவ்விதமாய் பெற்றுக்கொண்டான் என்பதை அவன் வர்ணித்து ஆண்டவரை துதிக்கிறதை நாம் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென், ஆமென். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான செய்தியின் தலைப்பு, உன் கூப்பிடுதலை கேட்கிறவர். ஆமென். உன் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர், உன் கூப்பிடுதலை கேட்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. உன் கூப்பிடுதலை அல்லது என் கூப்பிடுதலை கேட்கிறவர் என்கிறதான தலைப்பை கீழே ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் ஏன் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும்? நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி ஆணித்தரமாய் எத்தனை பேர் இந்த நாட்களில் நாம் சொல்ல முடியும்? குறைவுதான், கொஞ்சம் பேர் தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய மனநிலை, நாம் ஜெபித்த மாத்திரத்திலே நமக்கு உடனே அற்புதங்கள் நடைபெற வேண்டும். அப்படி பதில் கொஞ்சம் தாமதமாய் இருந்தால் நாம் சொல்லுவோம், இன்னும் என்னுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டவில்லையோ. என்ன, என் ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டவில்லையோ, அல்லது என் சத்தம் என் ஆண்டவருடைய காதுகளிலே கேட்கவில்லையோ என்கிறதான குழப்பம் நமக்குள்ளே வருகிறது, அல்லது கேள்விகள் நமக்குள்ளே வருகிறது. அநேக நேரங்களிலே ஆண்டவரே, நான் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஏன் உங்களுடைய சமூகத்தில் இன்னும் அது எட்டவில்லை என்கிறதான ஒரு கேள்விகளோடு ஒருவேளை இந்த இடத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை இந்த வருடம் ஆரம்பிக்கும்
பொழுது சில காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்டிருப்போம். ஆனால் இதுவரைக்கும் ஒருவேளை நடக்காமல் இருந்திருக்கலாம். அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் யோசிக்க மறந்து போய் அதற்கான காரணத்தை கற்றுத்தாரும் சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்பதற்கு பதிலாக நாம் இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவரை குறை சாற்றிக் கொண்டிருக்கிறோம், ஊழியரை குறை சாற்றிக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, சங்கீதக்காரன் நிமிடமாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது சங்கீதத்துல 8 to 10 வசனங்கள் வரைக்கும் நீங்க கொஞ்சம் வாசித்து பார்த்தா அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அழைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட நிலையிலே தான் அநேக முறை ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் ஜெபித்து ஜெபித்து இந்த காரியங்களிலே நான் பலனற்று போயிருக்கிறேன். ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே பதில் கிடைக்காமல் நான் பலனற்றவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, 9வது வசனம் சொல்லுகிறது, என் ஏக்கங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். என் ஏக்கங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறதே, என்னுடைய ஏக்கங்களை நீ அறிந்திருக்கிறீரே. அது மாத்திரமல்ல, 10வது வசனம் சொல்லுகிறது, என் உள்ளம் குழம்பி இருக்கிறது. என் உள்ளம் குழம்பி இருக்கிறது. ஏன்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேளாமல் விட்டு விட்டாரோ? ஆண்டவரின் ஜெபத்தை கேளாமல் விட்டு விட்டாரோ? என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே. நான் பலவீனனை போல இருக்கிறேனே. என்ன? நான் பலவீனனை போல இருக்கிறேனே. என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். இவ்வளவு அழகா சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் பாருங்க. என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். கர்த்தாவே, எனக்கு பதிலை தாரும். என் ஏக்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, என் ஏக்கங்களை நிறைவேற்றும். என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் உள்ளம் குழம்பி போயிருக்கிறது. தெளிவற்ற ஒரு சூழ்நிலை, தெளிவில்லாத ஒரு மனநிலை. நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் இருக்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதிலை தாரும், என்னுடைய வேண்டுதலுக்கு ஒரு பதிலை தாரும் என்று சொல்லி ஒருவேளை இத்தனை நாட்களாக நீங்க கடந்து வந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதம் இந்த 20ஆம் தேதியிலே உன்னுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். உன் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவிசாய்க்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவ பிள்ளையே, சங்கீதம் 65வது சங்கீதத்திலே 2வது வசனத்திலே சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான். இவ்விதமாய் சொல்லுகிறான், வாசிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென், ஹalleluya. ஜெபத்தை கேட்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். இவ்வளவுதான் உங்க ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் ஜெபித்து உங்களுடைய காரியங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை பலனற்று போய் ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய ஏக்கங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி உங்களுடைய இருதயம் இத்தனை நாட்கள் குழம்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் ஜெபத்தை நான் கேட்கிற தெய்வமாயிருக்கிறேன். ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் சத்தமா நீங்க ஆமென் சொல்றீங்களோ அந்த அத்தனை பேருக்கு தாங்க கர்த்தர் புதிய வருடத்தில் நன்மைகளை செய்ய போறார். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஹalleluya. எல்லாம் சொன்னா தான் ஆமென் வருது. ஆமென்,
அருமையான தேவ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, சங்கீதம் 102:14 நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாருடைய ஜெபத்தையும் அலட்சியம் பண்ணுகிறவரே இல்லை. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர். அருமையான தேவ பிள்ளையே, பின்ன ஏங்க நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு, இன்னும் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில பதில் வரவில்லை? கடந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்த போது நான் தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. நீ திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவதில்லை, மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிறவர். பின்ன ஏன் ஆண்டவரே அநேக ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை? ஒரு ஆண்டவர் 3 காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் இருந்து ஒரு ஆழமான சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். யாருடைய ஜெபத்திற்கு பதில் உண்டாகும், யாருடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுக்கிறவர், யாருடைய எப்பேற்பட்ட ஜெபிக்கிறவர்கள், அதாவது யாருடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர், அதை மாத்திரம் 3 காரியங்களை வேதத்தின் அடிப்படையில உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து செய்தியை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது காரியம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் ஜெபம். முதலாவது காரியம், யார் இந்த செம்மையானவர்கள்? சரியான ஒரு நோக்கத்தின்படி வாழ்கிறவர்கள் செம்மையானவர்கள். ஆமென். ஆமென். சரியான ஒரு நோக்கத்தை உடையவர்கள் செம்மையானவர்கள். அப்போ முதலாவது, சரியான நோக்கத்திற்காக ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சரியான நோக்கத்திற்காக ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தால் தெளிவாய் விளங்கும். சங்கீதத்தின் புத்தகம் 66வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடா. ஆண்டவர் எனக்கு செவிகொடா. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல இன்டென்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அர்த்தம் என்ன? நோக்கத்தை உடையவர்கள். ஆமென். குறிக்கோள், சரியான நோக்கத்திற்காக. இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் அது எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நாட்களில் வரக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சரியான நோக்கத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அக்கிரம சிந்தையோடு நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? என்ன பண்ண மாட்டாரு? நம்ம இத்தனை நாட்கள் நம்முடைய சரியான நோக்கத்திற்காக நம்ம ஜெபித்து இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சரியான நோக்கத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? அருமையான தேவ பிள்ளை, இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அலப்புகிற ஜெபமாய், பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஜெபமாய், நம்முடைய சிந்தையில பலவிதமான வேண்டாத காரியங்களோடு தேவ சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? பதில் கொடுக்க மாட்டார. எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? ஆமா, விளங்குதுன்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேற வழியில கை தூக்கி தாங்கன்றீங்களோ? ஹல்லேலூயா. அப்போ செம்மையானவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். அவன் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய ஜெபத்துல
அப்போ சரியான நோக்கத்திற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையிலே அக்கிரமம், தேவையில்லாத காரியங்களோடு தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கதறிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இப்படிப்பட்ட சிந்தையோடு வந்து ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறது இல்ல, கேட்கிறதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். புரியுதா நான் சொல்றது? இருமனம் உள்ளவர்களே. சரியான நோக்கத்திற்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சரியான நோக்கத்திற்காக நம்ம ஜெபிக்க கூடாதபடிக்கு இருமனதோடு போய் தேவ சமூகத்தில் என்ன பண்றோம்? உட்காருகிறோம். எத்தனை பேருக்கு வழங்குது? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இருமனதோடு போய் உட்கார்ந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்க இருதயம் செம்மையாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலப்புகிற ஜெபம் அல்ல, இருமனமுள்ள ஜெபம் அல்ல. சரியான நோக்கத்திற்காக என் தேவ சமூகத்தில் யாரெல்லாம் போய் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறவர், அவர்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இருமனதோடு அக்கிரம சிந்தையோடு வேண்டாத காரியங்களோடு தேவ சமூகத்தில் போய் நீ உட்கார்ந்தாலும் நேரம் வீண், உன்னுடைய எல்லா காரியங்களும் வீணாய் போய்விடும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிற தெய்வம் அல்ல. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதை யாக்கோபில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5:17. சத்தமாசி. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணினானா? எப்படி ஜெபம் பண்ணினா? நம்ம பாயிண்ட்ல வாங்க. முதலாவது பாயிண்ட் என்ன சொல்ற? முதலாவது காரியம், சரியான நோக்கத்திற்காக என்ன பண்ணினா? சத்தமா சொல்லுங்க. ஜெபம் பண்ணினா. வாசி. கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, நம்மளால என்ன பண்ணிருக்கோம்? வசனம் தெளிவா சொல்லுது. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, நான் பாடுள்ள மனுஷன், காலையில போனா நைட்டு வர, நைட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அந்த பலன் இல்லை. ஆனால் தெளிவா எழுதியிருக்கிறாரு, எலியா என்பவன் நமக்காது வீட்டுலதான் திட்டு விழுகுது. அவனுக்கு எங்கெங்கெல்லாம் திட்டு விழுந்துச்சு. என்ன பாத்தீங்களா? அவனை கொலை செய்யணும்னு சொல்லி ஓடுறான். என்ன நமக்கு இப்படி ஒரு வார்த்தை கேட்டா நம்ம நிம்மதியா இருப்போமா? ஓடுறான். போது ஆண்டவரேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, எலும்பு இருந்தா அதை சாப்பிடு. இன்னும் எத்தனை நாள் ஓடணும்? 40 நாள் ஓடணும். வெந்துடுறா. போக வேண்டிய தூரம் வெகு தூரம் வெந்துரு. என்ன ஆனாலும் அவன் பாடுள்ளவனாக இருந்தாலும் அவன் செம்மையான சரியான நோக்கத்திற்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். ஆமென். ஹல்லேலூயா. 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 அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சரியான நோக்கத்திற்காக ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர். ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த ஜெபமானது பரிபூர்ணமான ஜெபம். எத்தனை பேர் இது வரைக்கும் நீங்க அதை உண்மையா வாசிருக்கீங்க? கண்ணை மூடி நம்ம சொல்லுவோம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. என்ன அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9 13 வசனங்கள் வரைக்கும்
நீங்கள் வாசித்து பார்த்தால் வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல எத்தனை காரியம் இருக்கு தெரியுமா? 7 காரியம் இருக்கு. எத்தனை காரியம்? 7 காரியம். முதல்ல இருந்து வாசிங்க. 10வது வசனத்தை வாசி. உம்முடைய சித்தம் 9 பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம். எத்தனாவது காரியம்? முதல் காரியம். 2வது இது எத்தனாவது? 2வது. 3வது உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இது எத்தனாவது? 3வது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இது எத்தனை? 4. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு. எத்தனை? அடுத்து எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். தீமை நின்று ரட்சித்துக். ஏன்னா சோதனை வரும்பொழுது தீமை என்ன பண்ணுகிறது? சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை. இது எத்தனை? 6. அடுத்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளை. எத்தனை மொத்தம்? ஜெபம் கூட ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது பரிபூரணமான ஜெபத்தை தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் பரிபூரணமான ஜெபத்தை தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இப்போ நான் கேட்கிறேன், நம்முடைய ஜெபத்துல உண்மையா சொல்லணும் தேவ சமூகத்துல இந்த 11வது வசனத்தையும் இந்த 12வது வசனத்தையும் நான் உண்மையா சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. இந்த 11 இந்த 12 என்ற தம்பிமார்கள் டைரியில கொண்டு வர பொழுதுல எல்லாம் வேலை ஒன்றா இல்ல, எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க பெரிய ஆட்கள். சரி, இந்த என்னப்பா வினோத்தை கொண்டு வந்தியா? நீ சாயங்காலம் இருக்கிறா எல்லாத்துக்கும். சரி, இப்போ 11 12 நான் சொல்லி ஜெபம் பண்றேன். உண்மையை சொல்லணும். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கருவேப்பிலை கொடுத்துட்டா அடுத்து கேட்கிறப்ப அவங்க கொடுக்கலன்னா, அன்னைக்கு கொடுத்தேன் அவளுக்கு, அவ என்ன பண்ணல எனக்கு. எதுக்கு சொல்லுங்க? யாராவது கருவேப்பிலை எடுத்து சாப்பிடுவீங்களா? அது எடுத்து எங்கதான் போடுது? குப்பைக்கு போடுறதுக்கே என்னது நமக்கு. அன்னைக்கு அவள்கிட்ட கொடுத்தேன், அவன் இன்னைக்கு நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா. இனி அடுத்த முறை அந்த அக்கா வந்து கேட்டா இருந்தாலும். இப்ப சொல்லுங்க, உங்க ஜெபம் எப்படி இருக்கு? வலது கரத்தை பிடிச்சு பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபம் எப்படி இருக்கு? உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு செய்தி புரியுது? இந்த செய்தி இன்னும் ஆழமா போகுது காரியம். நான் உங்களுக்கு கொஞ்சம் புரியாம போயிருமோன்றதுக்காக கொஞ்சம் அப்படியே நகைச்சுவையா கொண்டு போறேன். சரி, அப்போ ஆண்டவர் ஜெபத்தை பரிபூரணமாய் இருக்கும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவன் நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுது பரிபூரணப்பட வேண்டும். அவன் ஹல்லேலூயா. ஒரு 10 ரூபா நம்ம கொடுத்திருப்போம், ஆனா உண்மையிலே அவன்கிட்ட இருந்திருக்காது. நான் கேட்கும்போது அன்னைக்கு நான் கொடுத்தல, நீ கொடுத்தியா? எத்தனை ரூபா? ஆனா அந்த 10 ரூபாய்க்கு எத்தனையோ முறை அந்த நம்ம அவன் கொடுத்தவன் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், மற்ற காரியங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா நம்ம கேட்கிறப்ப அவன் உண்மையிலே இல்லாம இருக்கலாம். உடனே நம்ம வாயிலிருந்து ஒரு நன்றி கெட்டவன் என்ன உடனே சொல்லுவோம், நம்ம ஆண்டவரே
இன்னைக்கு முழங்கால் போட்டு சிலர் பாருங்க உபவாசம் போட்டு எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, அவனை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புரிஞ்சுதாரு என்ன சொல்றோமா இல்லையா? இப்போ இந்த ஜெபம் சரியான நோக்கத்திற்கான ஜெபமா? இந்த ஜெபம் கேட்கப்படுமா? இந்த ஜெபத்திற்கு பதில் கர்த்தர் கொடுப்பாரா? இல்ல. இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறது இல்ல. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்றார் உன் இருதயத்தில் உன் நினைவுகளில் அக்கிரம சிந்தை இல்லாதபடி சரியான நோக்கத்திற்காக உன் முழங்கால்களை முடக்குவாய் என்று சொன்னார். என் தேவன் வானத்திலிருந்து கர்த்தர் பரத்திலிருந்து உனக்காக அவர் பதிலை கொடுக்க தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல உதாரணம் யார் தெரியுமாங்க? சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா அவனுடைய தகப்பன் தாவீது அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அதிகமாய் தொடும். வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7 10 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7 வசனம் வாசிக்கலாம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, பாருங்க, சாலமோன் கேட்கிறார், இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றார். அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நானோ என்றார், போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளோம். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாய விசாரிக்க யாராலே ஆகும்? இதுதான் சாலமோனுடைய. அவன் கேட்டது, நான் எங்க அப்பா ஸ்தானத்துல ராஜாவை வந்துட்டேன், நல்ல பணத்தையும் நல்ல ஆஸ்தியும் நான் சேர்த்துட்டு வேறு புகழோட நான் வாழ்ந்துருன்னு கேட்கல. அவனுடைய நோக்கம் சரியா இருந்தது. அவன் கேட்கிறான், நானும் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். என் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படி நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும்படி எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஆமென். அதற்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, சத்தமா சொல்லுங்களேன், ஆண்டவருடைய பார்வைக்கு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், என் புள்ள இந்த டேவிட் கேட்கிறது என் பார்வைக்கு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த மாதிரி இருக்கும் என்றால் ஆண்டவர் செஞ்ச காரியம் 11 14 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தால் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுமா? வாழ்நாள் நீடித்திருக்கும்பா. உன்னை ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புவேன். உன் பிராணனை உன் சத்துருக்களை கைக்கு விலைக்கு மீட்பேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தின் மகிமை உனக்கு தருவேன். ஆமென். எத்தனை நம்ம விண்ணப்பம் மாத்திர சரியான நோக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை பார்க்கிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக, முதலாவது ஜெபம் எப்படி இருக்கணும்? சரியான நோக்கத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக, அல்லது அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இரண்டாவது யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். இரண்டாவது காரியம், எளியவர்கள் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு காரியம், அதாவது 2 காரியம். எளியவர் என்றால்
தேவையோடு உள்ளவர்கள், இன்னொன்று ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது காரியம், ஆவியில் எளிமை உள்ளவர்களின் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், உன்னுடைய ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 72வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 72:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம், அதே சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்கள். அது என்னங்க? ஆவியில எளிமை கற்றுக் கொடுக்கிறேன், அதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இன்றைக்கு நாமும் ஜெபத்திலே ஆவி எளிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஆவியில எளிமை உள்ளவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 37:14 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் விதமாய் சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நான் ஏற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்துக்கு உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். ஹல்லேலூயா. ஆவி எளிமை உள்ளவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியம் ஒன்றும் வாய்க்காமல் போகும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவி எளிமையோடு ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. டைம் பார்த்தாலே பயமா இருக்கு. சரியான நேரத்தில் 12 மணிக்கு முடிச்சிடறேன், கவனிங்க. இப்போ இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆண்டவர் நமக்கு 2 பேருடைய ஜெபம் நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 18:10-14 வரைக்கும். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள் ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். ஹல்லேலூயா. இந்த 2 மனிதர்களை ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை உவமையின் வாயிலாக அடையாளப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட 2 மனிதர்களை போல இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளே வந்து ஜெபிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் அவர் எடுத்துக்காட்டின் வாயிலாக ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, முதலாவது அங்கே ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிற ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் பரிசேயன். பரிசேயன். இந்த பரிசேயன் யார்? இந்த பரிசேயன் தேவனுடைய சட்டங்களை நன்கு அறிந்தவன். தேவனுடைய சட்டங்களை நன்கு அறிந்தவன். இந்த பரிசேயன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவன் எப்படி ஜெபிக்கிறானா? 11வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை. அவன் செய்த முதல் காரியம், அவன் செய்கிற காரியம் என்ன? ஆண்டவரே, நான் ஒரு நீதிமான். நான் எந்த மற்ற மனிதர்களை போல நான் என்ன பண்ணல, பாவம் பண்ணல. என்னோடு கூட வந்திருக்கிறானே இந்த ஆயக்காரன், அவனை போலவும் நானு இல்ல. நான் யாரு சொல்லுங்க? நீதிமான். 12வது வசனம் சொல்லுது,
வாரத்தில் 2 தரம். யூதருடைய சட்டத்துல வருஷத்துக்கு ஒரு முறை உபவாசம் பண்ணினாலே போதும். யூதர்களுடைய சட்டத்துல ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு முறை வருஷத்திலே ஒரு முறை உபவாசம் பண்ணாலே போதும். ஆனா இவன் சொல்றான், நான் எத்தனை முறை உபவாசிக்கிறேன்? 2 முறை. அது எப்படி? வாரத்துக்கு 2 முறை. அப்ப பரிசுத்தமானா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் யூத சட்டத்துல சொல்லிருக்கு ஒரு முறை இருந்தாலே போதும். ஆனா இவன் எத்தனை முறை இருக்கிறான்? வாரத்துக்கு 2 முறை. உண்மையுள்ளவனா இல்லையா? உண்மையுள்ளவன் தான். சரி, அடுத்து தொடர்ந்து வாசி. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். தசமபாகம் ஆண்டவர் எப்படி செலுத்த சொல்லியிருக்கிறார்? சொல்லுங்க. நீங்க தசமபாகம் எப்படி கொடுப்பீங்க? எப்படி? 10ல் 1. ரைட். அது கூட நம்ம கொடுக்கறதுக்கு யோசிக்க ஆண்டவரே, அப்படியே தூக்கி போறேன்னு பிடிச்சிக்கோங்க, வேணுன்றதை எடுத்துட்டு மீதி கொடுங்கன்றத நம்ம. சரி, அப்போ 10ல் 1 தசமபாகம். ஆனா இந்த பரிசேயன் சொல்றத பாத்தீங்களா? என்ன சொல்றான்? என் சம்பாத்தியத்தில் எல்லாம். அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன்? முழுசமுக்கு வர சம்பாத்தியத்தை எல்லாம் நான் என்னவா கொடுத்துறேன்? நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க. ரொம்ப என்னங்க பரிசை நான் சொல்றேன், மற்றவனை போல விபச்சாரக்காரன் வேசித்தனம் பண்றவன் இப்படி ஆயக்காரனை போல இல்ல, நான் ரொம்ப நீதிமான். ரைட்டா? 2வது, யூத சட்டத்திலேயே வருஷத்துக்கு ஒரு முறை தான் உபவாசிக்கணும்னு நீங்க சொன்னீங்களும் நான் வாரம் 2 முறை உபவாசிக்கிறேன். அப்ப நானு இன்னும் கிட்ட சேர்றேன். 3வது, ஆண்டவரே நீ 10ல் 1 தான் தசமபாகம் கொடுக்க சொன்னீரு, ஆனா என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் தசமபாகமா கொடுக்கிறேன். அப்ப நீங்க நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க. 2வது ஒரு மனிதன், நம்ம நல்லவன் தான் சொல்றோம். 2வது காரியம், இன்னொரு மனிதனை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். அவன் பேர் என்னது? ஆயக்காரன். இந்த ஆயக்காரன் அவனுடைய ஜெபம் என்னது? வாசிக்கலாம் 13. தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா. அவன் தன் கண்களை வானத்துக்கு நேர ஏறெடுக்க துணியாமல். இதனாவது அவனுடைய செபம், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நான் நீதிமானா வரலப்பா, நான் பாவியா வந்திருக்கிறேன். அந்த பாவங்களை நினைத்து நான் பார்க்க கூடாதபடிக்கு நான் தலை குனிந்து துயரப்படுகிறேன். உங்களுடைய 1வது செபம். 2வது அவன் சொல்லுகிறான், வாசிக்கலாம், வேறெடுக்க துணி அவள் தன் மார்பிலே அடித்துக் கொள்கிறான். தன் மார்பிலே அடித்துக் கொள்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பாவிக்கு நிச்சயமா என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஆமே ஆண்டவரே, இந்த தண்டனைக்கு என்னை நீங்கள் ஆக்குவாமே. நான் பாவியான மனுஷன் தான்பா, நான் செய்த பாவத்திற்கு அந்த தண்டனையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் நான் மனம் திரும்பும்படி விரும்புகிறேன். ஆமென். 3வது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவர் இது தாரும் அது தாரும் கேட்கல, உமது கிருபை எனக்கு தாரும். ஆண்டவரை கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தும். உமது கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். ஆண்டவரே எனக்கு தண்டனை உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த தண்டனைக்கு என்னை மீங்களாக்கி உமது கிருபையினாலே என்னை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். 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 பரிசேயனுடைய ஜெபம், நான் ஒரு நீதிமான். ஆண்டவரிடத்தில் சொல்றான், நீர் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உபவாசிக்க சொன்னீர், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன். நீ 10ல் 1 கொடுக்க சொன்னீர், நான் 10ஐயும் கொடுக்கிறேன். இப்படி மனநிலையோடு போய் ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? இருதயம் நொறுக்கப்பட்டு ஆவி குத்துண்டு நீ ஒரு பாவியாய் தேவ சமூகத்தில் போய் அந்த பரிசுத்தரை பார்க்க கூடாதபடிக்கு உன்னுடைய தலைகளை தாழ்த்தி
தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி யாரெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை உடைத்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? யோசித்து பாருங்க. ஆமென், ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்குள்ள நமக்கு பக்கத்துல யார் உட்காரணும் என்று சொல்லி பிளான் பண்ணி வருகிற கூட்டம் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில வந்து விட்டது. இப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை ஏன் ஆண்டவர் தள்ளிவிட்டார் தெரியுமா? நான் எல்லாவற்றையும் பெற தகுதி இருக்குன்னு சொல்லி மெத்தனத்துல வந்து ஜெபித்தா. ஆனால் ஆயக்காரனும் தகுதி இல்ல ஆண்டவரே என் மேல ஒரு கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தவராயிருந்தார். காரணத்தை தட்டி கர்த்தர் மேம்படுத்தும். யாரெல்லாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களா நான் தகுதி இல்லை ஆனாலும் என்னுடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லி யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. பெருமையோடு ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதே இல்லை. ஆவியிலே எளிமையோடு வந்து ஜெபிக்கிறவர்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, இந்த 2020வது ஆண்டில் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்களுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? இந்த உன் ஜெபத்தை மாற்று. ஆவியிலே எளிமையோடு தேவ சமூகத்தை நோக்கி பார். கர்த்தரும் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமாங்க? ஆவியிலே எளிமையோடு என்னிடத்தில் ஜெபிக்க வருகிறவர்களுக்கு ஏசாயா 54:8 ஏசாயா 54:10 வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்காக இறங்குவேன். நித்திய கிருபையுடன் உனக்காக இறங்குவேன். யாரெல்லாம் ஆவியில எளிமையோடு தேவ சமூகத்தில் வருகிறீர்களோ நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும்படிக்கு உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். காலங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவியிலே எளிமையோடு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறாயா அல்லது பரிசேயனை போல நான் பாரம்பரியத்தை உடையவனாய் இருக்கிறேன் என்று வருகிறாயா? கொஞ்சம் யோசித்துப்பா, கொஞ்சம் யோசித்துப்பா. ஒருவேளை வெளியில நீ பார்ப்பதற்கு பரிசுத்தவானை போல இந்த பரிசேயனை போல நீ காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரோ உடைய இந்த உள்ளத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். வெறுமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஜெபம் இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்கிறது? இனி எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? யோசித்து பாருங்கள். மூன்றாவது ஒரு காரியம், நேரமில்லை, நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, மூணாவது காரியம், விசுவாசம் உள்ளவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். விசுவாசம் உள்ளவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்முடைய விசுவாசம் எப்படி திரும்ப இருக்கணும்? இன்னைக்கு நம்ம ஒருவேளை எல்லாம் இருக்கிறதுனால நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த கப்பலை அடித்து 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 சேதப்படுத்தினார்கள். அனைவருடைய வாழ்க்கை விசுவாசம், அந்த ஜெபத்தில் விசுவாசம் குறைந்து போயிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில். ஆமா, நம்முடைய விசுவாசம் எதுல நிற்கணும் சொல்லுங்க? நம்ம வீட்டுல பீரோல பணம் இருக்கிற வரைக்கும் நம்ம விசுவாசம் நிக்குது. பணம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுது? விசுவாசமும். இப்ப நம்முடைய விசுவாசம் எதை சார்ந்து நிக்குது சொல்லுங்க? ஒத்துக்கிறீங்களா?
என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் தேவ பலத்தினாலே. ஆமென். ஒரு மனிதனுக்கு தேவ பலன் எப்படி வருகிறது? விசுவாசத்தினாலயா? எப்படி வருது சொல்லுங்க. செபத்தினால. பரிசுத்த வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்கலாம். எதனால உங்களுக்கு பலன் வருது? உபதேசம். ஹல்லேலூயா. சிலுவையின் உபதேசம். ஆமென். கர்த்தர் எனக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தார். ஆமென். சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. நான் எதை குறித்து கலங்குவதே இல்லை. ஆமென். பலன் உள்ளவனுக்கு பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்வது அவருக்கு பலவானும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த உபதேசத்தின் வாயிலாக தான் நாம் விசுவாசத்தில் பலப்பட முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல உபதேசங்களை கேட்பதற்கு ஜனங்களுக்கு மனமில்லை. சத்தியத்தில் பலவானாய் நிற்பதற்கு ஜனங்களுக்கு மனமில்லை. ஆகவேதான் இப்படி சிதறி போகிறவர்கள் எல்லாம் அவருடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்தார், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தார், கொஞ்சம் காற்றடிச்சாலே அப்படியே மடங்கி போகிற அல்லது உடைந்து போகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தார்? நீ சத்தியத்தில் பலவானாய் நின்றுப்பா, சத்தியத்தில் ஒரு தினமும் உட்கொண்டு பா, நீ விசுவாசத்தில் பலவானாய் நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பலவானாய் நிற்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:4. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் நன்மை கவனிங்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டாதாங்க நமக்கு என்ன வரும்? சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டாதான் விசுவாசத்தில் பலன் அடைய முடியும். ஆமென். ஆமென். சும்மா போய் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்த பலன் வராது. சத்தியத்துல நில்லு, சத்தியத்தை கேள், சத்தியத்தை உட்கொள், சத்தியத்திற்காய் வாழ்ந்து பார். கர்த்தர் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் உன்னை தப்பி வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நேரம் இல்லாதபடியாலே வேக வேகமாக கடந்து போகிறேன். வாசிக்கலாம். 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நீங்க எப்படி நடந்து கொள்ளணுமா? சாரி 1 பேதுரு 1:7 வாசி. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. எத்தனை பேருக்கு இந்த வசனம் விளங்குச்சுன்னு தெரியல. அநேக நேரங்கள் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஏன்னா வசனம் சொல்கிறது, இந்த விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்று. அப்போ சோதிக்கப்படும், விசுவாசம் சோதிக்கப்படும். என்ன, நீங்க கர்த்தர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை விட்டு மனிதர்கள் பேரில் விசுவாசம் வைக்கும்படி பிசாசு உங்களை நயமாய் வஞ்சிப்பான். தெளிவாய் அவன் சொல்லுவான், நீ இங்க போய் இடத்தை கண்ட, இங்க வா, இந்த இடத்துக்கு போ, இங்க வா. என்ன, உடனே நம்மளை அறியாமலே பிசாசு நம்முடைய மனதை குருடாக்கி நம்மளை வேறு பக்கமாய் திசை திருப்பி விடுவான். ஆனா இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்ம மனிதர்களை விசுவாசிக்கிறோமா, கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? எந்த சூழல்? அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்கிறார்,
எனக்கு உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமோ ஜீவனோ பசியோ பட்டினியோ நாசமோசம் நிர்வாணமோ எது வந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் நான் விசுவாசித்திருக்கிறவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுவோம். என் ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர், என் ஆண்டவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிற கர்த்தர், ஒன்றுமில்லாதவர்களிலிருந்து உருவாக்குகிற என் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். அந்த பலன் நமக்குள்ள இருக்கணுங்க. எஸ் ஆமென். அந்த பலன் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அதுதான் சங்கீதக்காரன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஏன் என்ன சொல்லணும் தெரியுமா? சத்தியத்துல நிற்கிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. நான் சத்தியத்தில் நிற்கிறேன். நான் மனிதர்கள் பின்னாலே அல்ல, நான் சத்தியத்தில் நிற்கிறேன். சத்தியம் என்னை எந்த சூழ்நிலையும் என்னை கைவிடாது. அது விடுதலையாக்கி என்னை தூக்கி கொண்டே தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் எப்படி சொன்னாரு? சத்தியத்தையும். நீங்க நிறைய பேரு நீங்க இருக்கிற சூழ்நிலையில சத்தியம் சத்தியம் சொல்லி வேற காரியம் எல்லாம் சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு காலமும் ஒரு நாளும் மாற்ற முடியாத சத்தியம். அவன் சொல்லுங்க. அவன் இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில ஒருத்தர் பிரசவம் பண்றான். உலகமையாக இருக்கிய அவன் சொல்றான், நீ பரிசுத்தமான வாழணும்னு அவசியம் இல்லை, நீ இயேசுவுக்கு பிள்ளையாயிரு, நீ ஆண்டவரோடு இருக்கலாம். வசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை. திருநெல்வேலியில் ஒருத்தர் சொல்றான், உனக்கு எல்லாம் பணம் தான். ஆண்டவர் வேதத்திலே பணத்தை குறித்து தான் அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பணம் தான் உனக்கு. அவன் பாடுறான், காசே தான். பாடுறான். அங்கே கைதற்ற ஒரு கூட்டம் உண்டு. இந்த இது எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொருத்தன் சொல்றான், இங்க வா, இங்கதான் உனக்கு தீர்க்க தரிசனம், இங்க வந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம், இங்க வந்தா நீ நல்லா இருப்ப, உன் வீடு இப்படி இருக்கும், இது நல்லா இருக்கும். ஓடுறோம். அருமையான தேவ பிள்ளையே, யோசித்து பார். நீ விசுவாசத்தில் பலவானாய் நிற்கிறாயா, பலவீனராய் நிற்கிறாயா? நீ விசுவாசத்தில் பலவானாய் நின்று உன் முழங்கால்களை முடக்கிப்பார். கர்த்தர் உனக்காக அவர் அற்புதம் செய்வார். அவன் அவன் இந்த தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். நிறைய காரியம் இருக்கு, டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ஓடிடுச்சு. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். பாருங்க, அது வரைக்கும் போர்க்களம் தான் என்னன்னு தெரியாது தாவீதுக்கு. ஆனா சவுலுக்கு பல காரியம் தெரியும், பல வெற்றிகளை பெற்றவன். இப்போ சவுல் பாருங்க தாவீதுக்கு சொல்றான், அப்பா நீ சண்டைக்கு போற, இந்த போர் ஆயுதத்தை ட்ரெஸ் என்ன பண்ண போட்டு போ. ஏன்னா அவனுடைய எண்ணம் எல்லாம் இந்த ட்ரெஸ் மேலையும் இந்த ஆயுதத்து மேலையும் இதுதான் என்ன பண்ணும். ஆனா பாருங்க, அவன் போட்டு பார்த்துட்டு அவன் சொல்றான், இந்த அபியாசம் எனக்கு, அவன் எல்லாத்தையும் கலைஞ்சு போட்டுட்டு, ஏன்னா இவன் இந்த ட்ரெஸ் என்ன பாதுகாக்கணும் நம்பல. அவன் போய் அந்த கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்று சொல்றான், இன்றைக்கு என் தேவன் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பான்னு சொன்னான். வேற என்ன சொன்னான்? ஒப்பு கொடுப்பான். அவன் அங்க போய் நின்றுட்டு ஒப்பு கொடுப்பான்னு சொன்னானா இல்லையா? விசுவாசமா சொல்றேன், இன்னைக்கு மௌன நீ என் கையிலடா, என்ன ஒப்பு கொடுப்பா. இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார், அவ்வளவுதான். இந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் இறங்கினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சவுல் ஒரு தீர்க்கதரிசிதான், ஆனால் போர்க்களத்துக்கு போவதற்கு பயம். ஆனால் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாதவன் அந்த நாட்களில் போர்க்களத்திலே அவன் போய் சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தர் கேட்டு இறங்கி வந்தார். தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ பல நாட்கள் விசுவாசியா இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள விசுவாச பலன் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்துப்பா, கொஞ்சம் யோசித்துப்பா. அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்கிற வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளை போல பாலை கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்கெல்லாம் ஆசீர்வாதம், எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் என்றால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு திருச்சபை உண்டு,
உனக்காக ஒரு போதகர் உண்டு. அவர்கள் முழங்கால் படியிட்டு நீ அவர்கள் ஜெபிக்கப்படுகிறதா? இன்றைக்கு 6 நாள் நீ ஆசீர்வாதமாய் சுகத்தோடு பலத்தோடு நீ வேலை செய்து நீ வீடு திரும்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். 7வது நாள் கர்த்தருக்குரிய நாள். ஆமென். மறந்து போகிறோம். உன்னுடைய பலத்தினால் நீ ஓடுவதல்ல. உனக்காக உன் மெய்ப்பர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதுனாலே கர்த்தர் கிருபையாய் உன்னோடு கூட வந்து உன் போக்கையும் மரத்தையும் கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை நீ மரணத்திற்கு ஏதுவாய் பாத்திரனாய் இருந்த போது கூட கர்த்தர் ஜெபத்தை, ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு உன்னை தூக்கி எடுத்திருக்கிறாரை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில அல்லது இந்த நண்பகல் வேளையில நீ ஒரு முடிவெடு. அந்த சபையில சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நீர் எனக்கு கொடுத்தது சபையில நீர் எனக்கு கொடுத்த இந்த போதகருக்கு உண்மையாயிருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்றார். 3 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். சரியான நோக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆவியில் எளிமையோடு ஜெபிக்க வேண்டும். 3வது விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பாப்பா, இந்த 3 காரியமும் நான் செஞ்சு எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி. அப்ப யார் மேல குறை இருக்குது சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. இத்தனை நாள் நான் ஜெபம் எப்படி பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டேன். என் மேலதான் குறை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே முழங்கால் படியிட போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எங்க சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நீங்க நல்லவர்ப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு நீங்க பதில் கொடுக்கிறவா. உம்மை போல என்ன புரிந்து கொண்டது யாருப்பா? நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளையே, ஞான சகோதரனே, ஞான சகோதரியே, ஆண்டவனோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஒரு கிருபை மாத்திரம். நிர்மூலமாகாதிருப்பதும் ஒரு கிருபை. என் துக்கங்கள் மாறட்டும் ஐயா. என் தவிப்புகள் மாறட்டும். என் போராட்டங்கள் மாறட்டும். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. என் சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் என் வாழ்க்கையில பெருகணும் ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில பெருகணும். நான் சிறுகட்டும் ஐயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Lord. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க அப்பா. இதனால சரியான நோக்கத்திற்காக நான் ஜெபிக்காம இருந்திருக்கிறேன். ஆவியில் எளிமை இல்லாமல் நான் ஜெபித்திருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் நான் ஜெபித்திருக்கிறேன்ப்பா. என்னை மன்னிச்சிருக்கப்பா. நீ ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தீங்களே. நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் ஜெபிப்போம். பிரைஸ் எல்லாரும் வாயில எங்கள் ஜீவாதிபதியே, தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவ பாதத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை தொழுது கொள்ள உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய தாழ்மை,
ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் இவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் நிதானித்து பார்க்க எங்கள் ஆண்டவர் ஒரு தருணம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பரிசேயனை போல அல்ல கர்த்தாவே, ஒரு ஆயக்காரனை போல ஆண்டவரே, ஒரு தாவீதை போல நாங்களும் விசுவாசத்தில் தாழ்மையில் உறுதியாய் தரித்திருக்க பூரணமான விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். தயவு கூர்ந்து எங்கள் எல்லாரையும் நம்முடைய சத்தியத்தின் பாதைகளை நீர் நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களில் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் தனக்கென்று ஒரு குரூப்பை சேர்த்து கொண்டு இதுதான் சபை என்று சொல்லி இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் பிரிவினையின் ஆவிகள் அலைகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, சத்தியத்துக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் ஐயா. சத்தியத்துக்கு சாட்சிகளாய் நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து தமது செட்டைக்குள்ளே நீர் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாளிலும் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஈவுகள் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பரத்திலிருந்து தந்து நடத்துவீராக. கர்த்தாவே, எங்களுடைய மக்களின் சகல தேவைகளையும் ஆண்டவர் சம்பூரணமாய் சந்திக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களோடு மக்களை நடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி, துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை